ஒரு சில படத்துல 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருப்பாங்க. ஆனா நடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் அந்த படத்துல முக்கியத்துவம் இருக்குன்னு பொய் சொல்லி ஏமாத்தப்பட்ட ஒரு 3 ஆக்ட்ரஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட் நம்பர் 3ல இருக்குது காத்து வாக்குல 2 காதல் படத்துல நயன்தாராவும் அண்ட் சமந்தாவும் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் சமந்தாவோட ரோல் தான் சூப்பரா இருந்துச்சு, விக்னேஷ் சிவன் சமந்தாவை தான் வேற லெவல்ல காமிச்சிட்டாருன்னு நிறைய பேர் இததான் சொன்னாங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் நயன்தாரா இத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்களாம். அந்த நம்பர் 2ல இருக்குது டிராகன் படத்துல அனுபமாவும் கைடு லோகரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஆனா அனுபமா கிட்ட நீங்க தான் படத்துல ஒரு பெரிய தூணா இருப்பீங்க, மேரேஜ் பண்ண போற பொண்ணு படத்திலேயே கொஞ்சமா தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஆனா படம் வந்ததுக்கு அப்புறம் கைடு லோகர் எல்லாருக்கும் கிரஷாவே மாறிட்டாங்க. அதுவும் இல்லாம இவங்க ரோல் தான் அதிகமா பேசப்பட்டுச்சு. அந்த நம்பர் 1ல இருக்குது எஸ்கே நடிச்சு வெளிவந்த வேலைக்காரன் படத்துல ஸ்னேகா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல உங்களுக்கு ஒரு தரமான ரோல் இருக்கு. அதுவும் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா பேசப்படுவீங்கன்னு சொல்லி தான் அப்ரோச் பண்ணாங்களாம். ஆனா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்னேகாவே இந்த படத்து மேல ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அது எதுக்குன்னா இவங்க நடிச்ச ஒரு சில சீனெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்களாம்.